சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 24:3-4 ஆகிய வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆமென். அப்போ பாருங்கள், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் அப்படின்னா, பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு தேவன் 4 காரியங்களை இந்த இடத்துல குறிப்பாக நம்முடைய தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த 4 காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இந்த பூமி வாழ்க்கையை முடித்த உடனே நம்ம என்ன செய்வோம்? எட்டர்னிட்டியில் என்டர் ஆயிடுவோம், நித்தியத்தில் என்டர் ஆயிடுவோம். அந்த நித்தியத்தில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய அழிவு, நித்திய நரகம். அப்போ இந்த பரலோகத்துக்கு யார் போவா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நிலைத்திருப்பா அப்படின்னு சொல்லி 4 காரியங்களை தேவன் இங்கே சொல்லியிருக்கிறாரு பாருங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும். கைகளில் சுத்தம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய செயல்பாடுகளில் தேவன் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம வீட்டாருக்கு செயல்பாடுகளை செய்கிறோம், அப்படி தானே? வீட்டாருக்கு சில செயல்பாடுகளை செய்கிறோம், வெளியே போய் பல காரியங்களை நடத்துகிறோம். அப்படிப்பட்ட எல்லா காரியங்கள்லையும் நம்ம பிறருக்கு செய்கிற காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது குடும்பத்தாராக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வெளியே போய் வேலை செய்கிற ஸ்தலங்கள்லையா இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இருதயத்தில் மாசில்லாதவன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு முன்பதாக நாம் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார், அதை ஆராய்ந்து அறிகிறார். அப்போ அதில் மாசு இருக்கக்கூடாது, அதில் சுத்தம் காணப்பட வேண்டும். அப்படின்னா உங்கள் இருதயத்தை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நாமும் இப்படி தான் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு டெய்லி ஒப்பு கொடுத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். மாயை என்பது என்ன அப்படின்னா, உலகம்தான் மாயை. இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும், உலகத்தின் செல்வங்களுக்கும் பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும், இந்த உலகத்தில் கடந்து போகக்கூடிய இந்த காரியங்களுக்கு நாம் நம்மை விற்று போடுவோமானால், ஒப்பு கொடுத்து விடுவோமானால் நாம் என்ன செய்ய முடியாது? அவருடைய பர்வதத்தில் ஏற முடியாது. அப்போ உலகத்தின் காரியங்களில் நாம் ஈடுபடுவது தவறே இல்லை. உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதில் நம்ம என்ன செய்கிறோம்? அதில் சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் இருக்க காரியங்களை உங்களை மேற்கொண்டு உங்களை என்ன செய்திடக்கூடாது? விழுங்கி விடக்கூடாது. அதுக்கு நீங்கள் உங்களை விட்டு போட்டு விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு மாயையான உலகம். இந்த உலகம் கடந்து போகிறதாய் காணப்படுகிறது. அதனால் அந்த உலகத்திற்கு உங்களை என்ன செஞ்சிடாதீங்க? ஒப்பு கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அதாவது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இருதயத்தில் கபடோடு கூட, கபடற்றவர்களை தான் கர்த்தர் காக்க முடியும். கபடோடு கூட நாம் காரியங்களை செய்வோமானால் அதை கர்த்தர் வெறுக்கிறார். நாம் கபடுள்ளவர்களாய் கன்னிங்னஸோடு நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது, கன்னிங்னஸை இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கும் போது தேவன் அதை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் 4 காரியங்களை நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவதாக, பிறரிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய காரியங்களில் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக, கர்த்தருக்கடுத்த காரியங்களில் உண்மையாய் இருந்து கர்த்தருக்கு பயந்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக, உலகத்தின் மாயைக்கு, உலகத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடாமல் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக, கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு செயல்பட வேண்டுமே தவிர கண்ணிங்கோடு செயல்படக்கூடாது. இருதயத்தில் கபடோடு கூட மற்றவர்களை அணுகக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடாது என்று தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். இந்த 4 காரியங்களையும் நம்ம சரியாக இருக்க பழகி கொள்வோமானால் நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதற்கான வழிவாசல்களை தேவன் உண்டு பண்ணி நம்மை அழகாய் நடத்தி அவருடைய பர்வதத்தில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, இந்த 4 காரியங்களையும்
தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் கவனமாக இருந்து எங்களை நாங்கள் காத்து கொண்டு பரலோகத்திற்கு நாங்கள் வந்து சேர உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் செயல்பாடுகளில் ஒரு சுத்தம், ஒரு உண்மை காணப்பட தேவன் கிருபை தாங்கப்பா. எங்கள் இருதயத்தில் சுத்தம் காணப்பட, எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பாக நாங்கள் காத்து கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மாயைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து விடாமல் இருக்க தேவன் கிருபை தாங்கப்பா. கபடில்லாமல் இருதயத்தில் காணப்பட, கபரற்றவர்களாய் நாங்கள் இருந்து ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.